ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்குறது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கூரன். கூரன் படத்தினுடைய டைரக்டர் நிதின் வெம்பூட்டி அண்ட் இந்த திரைப்படத்துக்கு டயலாக் மற்றும் ஸ்க்ரீன் பிளே எஸ்.ஐ. சந்திரசேகர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின், படத்தினுடைய எடிட்டர் லெனின் மற்றும் மாருதி, அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் மார்டின் டான்ராஜ். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் எஸ்.ஐ. சந்திரசேகர், அவரோட சேர்ந்து ஒய்ஜி மகேந்திரன், பாலாஜி சக்திவேல், ஜார்ஜ் மரியான், இந்திரா, இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஸோ மனிதர்களுக்கு எப்படி நீதி தேவையோ அதே போல் மற்ற ஜீவராசிகளுக்கும் கண்டிப்பாக நீதி இருக்குது அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. முக்கியமான கதாபாத்திரத்தில் நாய், ஏன்னா படத்தினுடைய டைட்டில் கூரனேன்றது நாய் தான். ஸோ அப்படியே ஒரு நாய் வந்து அதனுடைய குட்டியோட ரோட்டில் போயிட்டுருக்கும் போது கார் ஒன்று இடித்து கார் வந்து அந்த குட்டி மேலே ஏறி சாவடிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த நாய் அந்த குட்டிக்காக எப்படியெல்லாம் நீதி கேட்டு எங்கெங்கெல்லாம் போகுதுன்றது தான் படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போகும், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மதிக்கவே மாட்டாங்க அந்த நாயை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐசி வந்து ரிட்டையர் ஆகிருப்பார். அண்ட் அவருக்கு தெரிஞ்சவங்கள தான் இந்திரஜா வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை ஈவ்டீசிங் பண்ணுறாங்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வருவார். அப்போ கூடவே இந்த நாய் வரும். நாய் வந்ததுக்கப்புறமா ஏதோ சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுதுன்றதுக்காக அது கூடவே போயிடலாம். அப்புறமா புரிய வந்துடும், ஓகே குட்டியை வந்து கொண்டுட்டாங்க வண்டி ஏற்றின்னு. அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் எல்லோரும் போலீஸும் ஏகத்தாளமாக என்னது இது அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா இல்லை எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது இது மாதிரி எல்லா செக்ஷனும், ஏன்னா அவர் வந்து ஒரு வக்கீல் அப்படின்றதுனால அப்புறமா அந்த கேஸை எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் கொண்டு போய் வாதாடுவார். வாதாடும் போது நாய் பக்கம் இருக்கக்கூடிய அது ஃபீல் பண்ணுறது, இப்போ நம்ம வாய் விட்டு பேசிடுறோம், நாய் எப்படி பேசும், அது என்னெல்லாம் நினைக்குது பேசுதுன்றத ஒரு டாக் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி அதனுடைய திங்கிங் அந்த ஒரு இது வச்சு கண்டுபிடிச்சி இதுதான் நாய் சொல்லுது அப்படின்ற மாதிரி வச்சு வாதாடுவாங்க. அண்ட் இந்த படத்தில் ஒய்ஜி மகேந்திரன் ஜட்ஜாக இருப்பார். அண்ட் இவர் வாதாடக்கூடிய எதிர்கட்சி வக்கீலாக வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருந்து பாலாஜி சக்திவேல் நடிச்சிருப்பார். ஸோ இதனுடைய மெயின் சாட்சியாக வரக்கூடிய ஜார்ஜ் மரியான் கடைசியாக இந்த நாய் உண்மையாலே ஒருத்தவங்க ஏற்றி தான் வந்து கொண்டுட்டாங்களா இல்லையான்றதுக்கான சாட்சியாக இருப்பார். அண்ட் நாயாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் நீதி எல்லாருக்கும் ஒன்று தான். நாய்க்கு கடைசியாக நீதி கிடச்சதா இல்லையா அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ கூரன் படத்து மூலயமா எஸ்ஏசி அவர்கள் நடித்தது மட்டும் இல்லாமல் அகெயின் அவருடைய பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளேவும் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்குது, டயலாக்கும் கூட. அண்ட் இந்த படத்தில் சித்தார்த் விபினுடைய இசை இன்னும் ஒரு ஆடட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குது. படத்தில் நடிச்சிருக்கக்கூடியவங்க ரொம்ப பெரிய அளவில் நிறைய ஸ்டார்ஸ் அப்படின்னாலும் லிமிட்டடாக இருந்தாலும் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது எஸ்பெஷலி கோச் சீன் அப்படின்னும் போது நம்ம நிறைய படத்தில் ஒவ்வொரு கோச் சீனையும் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி சுவாரஸ்யம் குறையாமல் இந்த படத்தினுடைய கோச் சீனும் அமைஞ்சிருக்குது. ஸோ கூரன் திரைப்படம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் மனதையும் கவர்ற விதத்தில் அழகாக சொல்லக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் நாயாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் கஷ்டம்தான். தன்னுடைய குட்டியை வந்து உயிர் போயிடுச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டப்படும்ன்றதை சொல்லியிருக்க படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கூரன் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.